2019ஆம் ஆண்டில் கொண்டு வந்திருக்கும் குடியுரிமை திருத்த மசோதாவை நான் ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சட்டமாகவே நான் பார்க்கிறேன். இது மத சம்பந்தப்பட்டது அல்ல. நாம் அமெரிக்காவிலோ அல்லது சீனாவிலோ சென்று நாம் குடியேற முடியாது. இந்தியாவில் மட்டும் எல்லோரும் லட்சக்கணக்கில் வந்து குடியேறலாம் என்கிற அளவிற்கு இதுவரை நாம் இருந்துவிட்டோம். இனியும் அதை தாமதிக்க முடியாது என்கின்ற முறையில் நமது அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவை நான் பார்க்கின்றேன். குடியேற முடியாதுன்னு புரியலையே. எவ்வளவு பேர் இங்க இருந்து அமெரிக்கா போயிருக்காங்க, வேலை செய்யறாங்க, சிட்டிசனாவே ஆயிட்டாங்க. தட் இஸ் லீகல். சட்டப்படி குடியுரிமை சட்ட திருத்தம் எதற்கு என்பதை நடுநிலையாக வரலாற்று சான்றுகளுடன் முடிந்தவரை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். 1947ஆம் ஆண்டு நாடு பிரிக்கப்பட்ட பொழுது கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து மேற்கு பாகிஸ்தானிலிருந்தும் சுமார் 1.5 கோடி மக்கள் இந்தியா வந்தார்கள். 1959ஆம் ஆண்டு திபெத் போரின் போது திபெத்தில் இருந்து கிட்டத்தட்ட 80,000 திபெத்தியர்கள் தலாய் லாமாவுடன் இந்தியாவிற்குள்ள வந்தார்கள். 1960 71 வரை வங்கப்போர் ஆரம்பிக்கும் வரை கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் இந்தியா வந்துள்ளார்கள். இதுவரை பங்களாதேஷ் நாட்டிலிருந்து திருட்டுத்தனமாக நுழைந்து சட்டவிரோதமாக குடியேறிகள் 3 கோடிக்கு மேல். 1959-60 ரஷ்யா ஆப்கான் போரின் போது 20 லட்சம் மக்கள் இந்தியா வந்தார்கள். இலங்கை சுதந்திரம் பெற்ற பின் அவர்கள் சிலோன் குடியுரிமை சட்டம் என்ற ஒன்றை நிறைவேற்றி அங்கிருந்த 7 லட்சம் தமிழர்களை நாடற்றவர்களாக அறிவித்தார்கள். அப்போது இருந்த இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பண்டாரா நாயக்கவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி 3 லட்சம் தமிழர்களை இந்தியா குடிமக்களாக ஏற்றுக்கொண்டது. 1980 முதல் 2000ஆம் ஆண்டு வரை ஈழப்போரின் போது ஈழத் தமிழர்கள் 5 லட்சம் பேர் இந்தியா வந்துள்ளனர். இவர்களில் 80,000 பேருக்கு இன்னும் குடியுரிமை வழங்கப்படவில்லை. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்கள் கணக்கு எவரிடம் இல்லை. தோராயமாக 5 லட்சம் இருக்கும் என்கிறார்கள். 2015-17ஆம் ரோஹிங்கியா மக்கள் பர்மாவில் இருந்து இந்தியா வந்தார்கள். இவர்களை தவிர பர்மாவிலிருந்து இஸ்லாமியர் அல்லாத இந்தியர்களை இந்தியாவிற்கே விரட்டிவிட்டார்கள். இதில் தமிழர்கள் தென்னிந்தியர்கள் அதிகம். இப்போது வடகிழக்கு மாநில மக்கள் இந்த குடியுரிமை திருத்த மசோதாவை எதிர்த்து ஏன் போராட்டம் செய்கிறார்கள் என்னும் வரலாற்றை பார்க்கும் பொழுது சுதந்திரத்திற்கு பின்பு குடியுரிமை பற்றிய பிரச்சனையில் இந்தியா 1978ஆம் ஆண்டு விஸ்வரூபம் எடுத்தது. அப்போது அசாமின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹீராலால் பட்வாரி எதிர்பாராத விதமாக இறந்து விடுகிறார். அந்த நேரத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கிறார்கள். அப்பொழுது பதிவு செய்திருந்த வாக்காளர்கள் முன்பை விட அதிர்ச்சியூட்டும் அளவில் பல லட்சம் அதிகரித்திருந்தனர். அக்காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் குடியுரிமை வழங்குவது பெரும் பிரச்சனையே இல்லை. எவரும் எளிதில் வாங்கிவிடலாம். அசாமில் குடியேறிய வங்க தேசத்தார்களால் தங்களது வேலைவாய்ப்பு, அரசியல், கல்வி, சமூக பொருளாதாரத்தில் தாங்கள் பாதிக்கப்படுவதாக உணர்ந்த அசாமியர்கள் வங்க தேசத்தவர்களை அசாம் மாநிலத்திலிருந்து வெளியேற்ற கோரி அனைத்து அசாமிய மாணவர் அமைப்புகள் பெரும் போராட்டங்களும் வன்முறைகளும் 1979 85 வரை நடத்தினார்கள். இவர்களின் கோரிக்கைக்கு அடிபணிந்த மத்திய அரசாங்கம் 1985ஆம் ஆண்டு அசாம் உடன்படிக்கையை இயற்றினார்கள். அதன்படி மார்ச் 24ஆம் தேதி 1971க்கு பிறகு எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவரும் அசாமில் வந்து குடியேறியிருந்தால் அவர்கள் சட்டவிரோதமாக குடியிருப்பவர்கள் என்று அறிவித்தனர். இதை அடிப்படையாக வைத்து 1951ஆம் வருடத்திய என்ஆர்சி தேசிய குடிமக்கள் பதிவேடு பராமரிக்க வேண்டும் என்றார்கள். அசாமில் வெளிநாட்டவர் இன்னும் ஏற்றத்தாழ்வை தீர்க்க இந்திய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி அசாமில் மட்டும் தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கும் பணியை நீதிமன்ற கண்காணிப்புடன் இந்திய அரசு 2013 தொடங்கியது. 1951ஆம் ஆண்டு தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இடம்பெற்றவர்கள் அல்லது 71ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி நள்ளிரவுக்கு முன்பாக இந்தியாவில் வசித்து வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்தவர்கள் மட்டுமே தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் இடமளிப்பது என முடிவெடுக்கப்பட்டது. அசாம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள 3 கோடியே 21 லட்சம் பேர் பதிவு செய்தனர். அவர்களில் 3 கோடியே 1 லட்சம் பேர் மற்றும் பட்டியலில் இருந்தது. மீதம் உள்ள 19 லட்சம் பேர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை. இவர்கள் அனைவரும் இந்தியாவிற்குள் சட்டத்திற்கு புறம்பாக நுழைந்தவர்கள் என்று கருதப்படுகிறது. இதனால் அசாமில் சட்டவிரோதமாக நுழைந்து வாழ்கின்ற பங்களாதேஷ் இஸ்லாமியர், பர்மா ரோஹிங்கியோ இஸ்லாமியர் எல்லாம்
அச்சமடைந்து அசாமில் பயங்கர கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய அரசின் கவலையெல்லாம் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷிலிருந்து வருபவர்கள் பெரும்பாலும் அகதிகள் என்னும் போர்வையில் உளவாளிகளாகவே வருகிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்துவிடாதீர்கள். இங்கு வந்த பின்பு தேசவிரோத செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள், அல்லது இங்கே வந்த பின்பு அடையாளம் காணப்பட்டு பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாட்டால் உளவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள். மற்றொன்று, இங்கே வந்து குடியேறிய பங்களாதேசிகள் இந்திய தேசிய நலனுக்கு எதிராக தனி நாடு, வன்முறை, தீவிரவாதம் என்று செல்கிறார்கள் அல்லது துணை போகிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் கண்காணிப்பது இயலாத காரியம். மியான்மரை சேர்ந்த ரோஹிங்கிய முஸ்லிம்கள் பற்றி தெரிந்து கொண்டீர்களேயானால் 40,000 ரோஹிங்கியர்கள் உள்ள இந்திய அகதிகள் முகாமில் கடந்த 3 வருடத்தில் இவர்களுக்கு பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1,00,000க்கு மேல். இந்த வேகத்தில் போனால் 20-30 ஆண்டுகளில் முழு இந்தியாவையுமே அவர்கள் பிடித்து விடுவார்கள். மியான்மருக்கு கீழே மலேசியா, இந்தோனேசியா ஆகிய இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. மியான்மரை ஒட்டி பங்களாதேஷ் என்ற இஸ்லாமிய நாடும் உள்ளது. அங்கெல்லாம் புலம் பெயராமல் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஈழத் தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் மதத்தால் இந்தியாவிற்கு விரட்டி அடிக்கப்படவில்லை, உள்நாட்டு போரால் இந்தியாவிற்கு வந்தவர்கள். தற்பொழுது இலங்கையில் அமைதி திரும்பிவிட்டது. இந்த நேரத்தில் இலங்கையில் இருந்து வந்த தமிழர்கள் தாயகம் இலங்கையில் உள்ள ஈழத்திற்கு சென்றால்தான் இலங்கையில் தமிழர்கள் எண்ணிக்கையை கூட்ட முடியும் என்று கூறி, இந்த சட்டம் நமக்கு மிகவும் பாதுகாப்பான சட்டம். எனவே இந்த மதத்தை உள்ளே கொண்டு வராதீர்கள் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.